ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் RA ஃபேக்டர், அதாவது தமிழில் முடக்குவாதம் அப்படின்ற கண்டிஷன். மூட்டுக்கு உங்களுக்கு எல்லா மூட்டுலேயும் வலி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு அனுப்பும். எல்லா மூட்லேயுமே வலி இருக்குது, ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. சிலருக்கு நல்ல வீக்கம், மூட்டுக்கு வீக்கம் இருக்குது, நடக்க முடியல, அப்படி ஒரு மாதிரி ரொம்ப கிரிப்பிள்டாக ஆகிட்டுறோம், குனிஞ்சு நடக்கிறோம், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. முதுகுலெல்லாம் வலிக்குது, இடுப்பில் வலிக்குது, கால் முட்டி வீங்கியிருக்கு, விரல் முட்டிகள்லாம் வீங்கியிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு சிரமம் இருக்குது. ஒரு சொம்பு தண்ணி கூட தூக்க முடியல, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது எல்லா ஜாயிண்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இது ஏன் வந்திருக்கு, இதுக்கு என்ன தீர்வு, இதை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இந்த ஆட்டோ இம்யூன், அதாவது இந்த கண்டிஷன் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்ற ஒரு நிலையை குறிக்குதுங்க. அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட இம்யூனிட்டியே உங்களோட நல்ல செல்ஸை போய் அது டிஃபீட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் இதனால தான் வருது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இதுக்கு இது ரேஷியோ வைஸ் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய இந்த நிலையை பார்த்தா பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷியோ சொல்லுது. ஸோ இது ஏன் பெண்கள் அதிகமாக பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ இந்த RA ஃபேக்டர், அதாவது நீங்கள் முடக்குவாதத்தில் சஃபர் ஆகிட்ருக்கீங்க, மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா, அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை கிளியராக டிக்ளேர் பண்ணுவோம், கேட்க வேண்டாம், சொல்லுவோம், ஆணித்தனமாக சொல்ல முடியும். உங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி. அதாவதுங்க, கண்டிப்பான முறையில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஜாயிண்ட்டுக்கு வீக்கமாகவோ வலியாவோ அல்லது இந்த முடக்குவாதம் அப்படின்ற சிவியர் கண்டிஷன்லேயும் உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ இதை நீங்கள் ட்ரீட் பண்ணணும், அதாவது இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் கண்டிஷனை நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பான முறையில் உங்களோட கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் இதுக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், இது ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் உண்மை இல்லைங்களா, ஒன்றோட ஒன்று நம்ம உடம்புல சம்மந்தம் இல்லாமல் இயங்கிறது இல்லை. அதை நீங்கள் கண்டிப்பான முறையில் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி தான், அந்த வகையில் தான் இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம் அப்படிங்கிறது தான் உங்களோட ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ தயவுசெய்து இதை நீங்கள் இப்படி பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். மெடிசன்ஸ் இல்லாத ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.